வச்சு வக்கீலுக்கு பணம் கொடுக்கணும்ல. அந்த நகையவா பாக்கியம்? அதுல 8 பவுன் தங்கம் இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னும் அந்த நகை அங்க இருந்தா நமக்கு தான் ஆபத்து. அதனாலதான் அது நம்ம கைக்கு வந்து சேர்ந்துடட்டும். இங்க பாரு, இந்த கேஸ் முடியறதுக்குள்ள நீ உன் புருஷ வீட்டுக்கு போயிருவேன். அதுக்கான உத்தரவாதத்தை நான் தரேன். அக்கா, பழனி, நீ ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க? அழாத. ஆமா, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டப்பா. பழனி, என்ன மன்னிச்சிடுறா. உன் அக்கா ரொம்ப பேசிட்டேன்டா. எந்த வாயால என் பிள்ளைன்னு உன்னை சொன்னேனோ, அந்த வாயை உன்னை வீட்டை விட்டு போக சொல்லிட்டேன்டா. ஐயோ அக்கா, அழாதக்கா. நீ அழாத. இங்க பாரு, அழாத. நீ கோவத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றா. நீர் அடிச்சு நீர் வலிக்கிடுமா என்ன? அழாதக்கா. மச்சான், நீங்க சாப்பிட்டீங்களா? நடந்ததெல்லாம் நினைச்சு நீங்க ஒண்ணும் கவலைப்படாதே மச்சான். எல்லாத்தையுமே நம்ம பாத்துக்கிடலாம். நம்ம எல்லாருமே ஒன்னா ஒரே குடும்பமா நின்று எல்லாத்தையுமே நம்ம சமாளிச்சுக்கிடுவோம். எங்க அண்ணனுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிற வக்கீல் ரொம்ப பெரிய வக்கீலா, ரொம்ப நல்ல வக்கீலா. எப்பாடுபட்டாவது இந்த கேஸ தூள் தூள் ஆக்கிடுவாங்களாம். உங்க மேல நான் ஏன் மச்சான் கோவப்பட போறேன்? அது எல்லாமே நீங்க கோவத்துல பேசினது தானே. மனசார நான் நல்லா இருக்கணும்னு தானே எப்பவும் நீங்க நினைப்பீங்க. அது எனக்கு நல்லா தெரியும் மச்சான். குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா ஓடி வந்து நிக்கிறியடா. எல்லா சண்டைக்கு அப்புறம் எனக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க வந்து நிப்பியலா மாட்டியலா? எனக்காக நீங்க நிச்சயமா வந்திருப்பீங்க. அதே மாதிரிதான் மச்சான் நானும் வந்தேன். யாராவது எனக்கு கெட்டது பண்ணா கூட என்னால அவங்களுக்கு துரோகம் நினைக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது இம்புட்டு வருஷம் என்ன நீங்க பாத்துக்கிட்டீங்க. அது எப்படி மச்சான் உங்களுக்கு நான் துரோகம் நினைப்பேன்? எந்த காலத்திலயும் உங்களுக்கு எதிராக திரும்பணும்னு நான் நினைச்சது கூட கிடையாது. கடை திறக்கிற நாள் வரைக்கும் அந்த கடை எங்க இருக்குன்னு ஆத்தா சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாது.